Hi viewers, welcome to our channel. This is our Treasures of English. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தாங்க. இனிமேல் நம்மளோட சேனலில் அதாவது இங்கிலீஷில் நிறைய பேர் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அவங்களுக்கு நிறைய அளவுக்கு என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. பேச தெரியலையே, எனக்கு கிராமர் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸை நம்மளுடைய சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளோட கிளாஸஸில் லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க தாங்க நம்மளால் ஈஸியாகவே பேச முடியும். நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டாலும் அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டா அது யூஸ்ஃபுல்லாகாதுங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்று பேசலாம். நம்மளோட பேரண்ட்ஸ் சர்க்கிளில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, யாருக்கிட்ட வேணாலும் என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை இங்கிலீஷில் பேசணும். ஸோ நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியே முதல்ல நம்ம மைண்ட் என்ன பண்ணணும்னா அந்த வேர்டை திங்க் பண்ணி அதை என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதாவது பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷை ஈஸியாகவே பேசிடலாங்க. இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் தாங்க, மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் அதில் இல்லை. எப்படி நமக்கு தமிழ் ஈஸியாக வருதோ அதே போல் இங்கிலீஷையும் ஈஸியாகவே பேசலாங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. சரிங்க, எடுத்ததுமே ஃபுல்லாக அப்படியே கற்றுக்க முடியாது. ஸோ லிட்டில் பை லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கிலீஷில் லேர்ன் பண்ண முடியும். ஸோ லேர்ன் பண்ண இங்கிலீஷை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேச பழகிக்கணும். ஃபர்ஸ்ட்டு சில வேர்ட்ஸ் இங்கிலீஷில் பேசணும். அதுக்கப்புறமா வேர்ட்ஸ் என்ன பண்ணணும், சென்டென்ஸாக காயின் பண்ணி பேச ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா தாங்க அதில் கிராமட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். சரி வாங்க இன்னைக்கு லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட லேர்னிங்கை பூக்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ப்ளாசமிங்காக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட லேர்னிங்கும் ரொம்ப ப்ளாசமிங்காக இருக்கும். அழகான ஆகும், பூத்துக்குளுங்கிற மாதிரி, பூக்கிற மாதிரி. சரி வாங்க பூக்களோட நேமு, அதோட தமிழ் பெயரை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். குளோப் அமர்நாத் அப்படின்னா வாடாமல்லி, கிரைசாந்திமம் அப்படின்னா செவ்வந்தி பூ, ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி, ஜாஸ்மின் மல்லிகை, கிரைசாந்திமம் செவ்வந்தி, ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர் கனகாம்பரம், கனகாபம் மனோரஞ்சிதம், ஒலியாண்டர் அரளிப்பூ, கோல்டன் சம்பா செண்பகப்பூ, குளோரியோசா லில்லி செங்காந்தல், கேவ்ரா தாழம்பூ, ஜங்கிள் ஃப்ளேம் இட்லிப்பூ, கிரேப் ஜாஸ்மின் நந்தியாவட்டம், மேரிகோல்டு துலுக்கமல்லி, லில்லி ஹல்லி, லோட்டஸ் தாமரை, ரோஸ் ரோஜா, சன்ஃப்ளவர் சூரியகாந்தி. மேரிகோல்டுனா சாமந்தி பூவும் சொல்லுவாங்க, அந்த சாமந்தி பூவை தான் துலுக்கமல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேரிகோல்டுனா துலுக்கமல்லி, அப்படி இல்லைன்னா சாமந்தி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசஸ், அதாவது நறுமண பொருட்கள். வீட்டில் யூஸ் பண்ணுற நறுமண பொருட்கள் என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன நேம் பார்க்கலாம் வாங்க. அஜ்வைன் ஓமம், ஹானிசீட்ஸ் சோம்பு, காடமம் ஏலக்காய், சில்லி மிளகாய், சின்னமன் பட்டை, க்ளோவ் லவங்கம், கோரியாண்டர் கொத்துமல்லி, கியூமின் சீட்ஸ் சீரகம், ஃபெனிக்ரீக் வெந்தயம், கார்லிக் பூண்டு, மஸ்டர்ட் கடுகு, நட்மெக் ஜாதிக்காய், ஆனியன் வெங்காயம், பெப்பர் மிளகு, பாப்பி சீட் கசகசா, சாஃப்ரான் குங்குமப்பூ, டாமரின் புளி, டர்மரிக் மஞ்சள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பருப்பு வகைகள், அதாவது பல்சஸ். பார்லி வார்கோதுமை, பெங்கால் கிராம் கொண்டைக்கடலை, பிளாக் கிராம் உளுந்து, கேஸ்டர் சீட் ஆமணக்கு, காட்டன் சீட் பருத்தி விதை,
கௌபி தட்டைப்பயறு, ஜிஞ்சரி எள், கிரீன் கிராம் பாசிப்பயிறு, கிரவுண்ட்நட் நிலக்கடலை, ஹார்ஸ் கிராம் கொள்ளு, மேஸ் மக்காச்சோளம், மில்லட் திணை, பேடி நெல், பீ பட்டாணி, ராகி கேழ்வரகு, ரெட் கிராம் துவரை, ரைஸ் அரிசி, சுஜி ரவை, சாகு ஜவ்வரிசி, வீட் கோதுமை. நிறைய வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கலாங்க வரப்போகிற கிளாஸஸில். இவ்வளோ நேரம் இதை கேட்டதுக்காக ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.